அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது பிளாக் மேஜிக் இன் தமிழ் எனும் யூடியூப் சேனல். உங்களுக்கு அடிக்கடி கெட்ட கனவுகள் வருதா? தீராத துன்பத்தில் இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? மரண பயம் உங்களை வாட்டுகின்றதா? எதிர்கால பயம் உங்களை துன்புறுத்துகின்றதா? இதோ உங்களுக்கான ஒரு அருமையான சூட்சமம், பங்குனி உத்திர சூட்சமம். இந்த சூட்சமத்தை உங்களால் செய்ய முடியும்னா கவலையே படாதீங்க. அந்த நாள்லேருந்து உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரப்போது. ஆடியோ முழுசாக கேளுங்க. ஒரு அறிவிப்பு, மே 18ஆம் தேதி நமது சேனல் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மர்ம மாந்திரீக பரிகார மகா யாகம் நடைபெறுகின்றது. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளை தீர்க்க இந்த அற்புதமான யாகத்தில் தெய்வீக பரிகார மந்திர குடுவை வைத்து வழங்கப் போகின்றேன். இந்த யாகத்தில் நேரடியாகவும் கலந்துக்கலாம். நேரடியாக வர முடியாதவங்க இந்த பரிகார மந்திர குடுவை மட்டும் வேணும்னாலும் பதிவு செஞ்சுக்கலாம். நேரடியாக நடைபெறும் மர்ம மாந்திரிக மகா யாகம் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதனுடைய பதிவு விவரத்தை வழங்குகின்றேன். 11/4/2025 பங்குனி 28 வெள்ளிக்கிழமை. நான் இப்போ சொல்கிற சூட்சமத்தை உங்களால் செய்ய முடியும்னா செய்யுங்க. உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய பூஜாரிகிட்ட போய் சொல்லி வைக்கணும். எப்படியாச்சும் அவங்கள்ட்ட சொல்லி நான் சொல்கிறத வாங்கிட்டு வரணும். என்ன தெரியுமா? பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமான் கோவிலின் கருவறைக்குள் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கு திரியை வாங்கிட்டு வரணும். அந்த விளக்கு திரி எரிந்து முடிந்து மீதி திரி இருக்கும் இல்லையா, அந்த திரியை நீங்கள் பங்குனி உத்திர நாளில் கேட்டு வாங்கணும். உங்களால் முடியும்னா இதை செய்யுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், கேட்டு நீங்கள் சொல்லி வச்சு தான் வாங்கணும். முன்கூட்டியே கூட சொல்லி வைங்க. எந்த நேரத்தில் வேணால் வாங்கலாம். ஏன்னா காலையில் மாலையிலன்னு கண்டிப்பாக கோவில் கருவறையில் தீபம் ஏற்றுவாங்க. எனவே எரிந்த திரியை மாற்றுவாங்க. அப்படி நீங்கள் சொல்லி வச்சு அந்த மாற்றிய மீதி இருக்கக்கூடிய திரியை வாங்கிட்டு வந்து அன்று இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்பாக அந்த திரியை கொண்டு நீங்கள் திருஷ்டி கழிக்கணும். அந்த திரியை பற்ற வைத்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நிற்க வைத்து நீங்களும் உங்களுக்கு நீங்களே திருஷ்டி கழிச்சிட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு திருஷ்டி கழித்து அந்த திரியை வெளியே போட்டுட்டிங்கன்னா எல்லா விதமான பயம் உங்களை விட்டு போயிடும். உங்கள் துன்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடச்சிரும். அல்லது உங்களால் அதை செய்ய முடியலையா, உங்கள் வீட்டின் அருகில் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அந்த ஆலயத்திலேருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு வாங்க. அந்த மண் கொண்டு அந்த அன்னைக்கு திருஷ்டி கழித்தாலும் நான் சொன்ன நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க. தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க, மரண பயத்தால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க, எதிர்காலத்தில் என்ன நடக்குமோன்னு பயந்துட்டு இருக்கவங்க, எதிரிகளால் ஏதாவது தீயவினை வந்திருக்குமோ, துரோகிகளால் ஏதாவது தீய செய்வினை கோளாறுகள் வந்திருக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்கிறவங்க இந்த சூட்சமத்தை செய்யுங்க. அத்தனையும் சரியாக போயிடும். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளாக் மேஜிக் இன் தமிழ் மாந்திரிகத்தினுடைய பல நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல போகிறோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். மாக்காளியே நமக.